சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அருமையான வாழ்க்கைக்கு அற்புத விதிகள் 6 அப்படிங்கிற தலைப்புல நம்மளுடைய சங்கத்தினுடைய தலைவர் அஸ்ட்ரோ சந்திரகுமார் அவர்கள் நமக்கு சில விதிமுறைகளை சொல்ல இருக்காங்க. ஐயா வணக்கம், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி அற்புத விதிகள் 6 அப்படிங்கிற நிகழ்ச்சி. இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக கொண்டு வரலாம். இதில் நம்ம கருத்தரங்கத்தில் கலந்துக்கும் போது ஏதோ சில கருத்துக்களை பாயிண்ட்ஸை நம்ம குறித்து அதை நம்ம மனசில் ஏற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சிறப்பு விதிகளை தொகுத்து இந்த நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்கேன். இதில் முதல் ஒரு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்கினம் அல்லது லக்கினாதிபதி 1, 5, 9ஆம் அதிபதிகளின் சம்பந்தம் அடையும் போது ஜாதகர் வலிமை அடைவார். அப்படின்னா வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவார்னு அர்த்தம். அது பிராக்கெட்ல எழுதிக்காங்க. லக்கினம் அல்லது லக்கினாதிபதி 1, 5, 9ஆம் அதிபதிகளின் சம்பந்தம் அடையும் போது ஜாதகர் வலிமை அடைவார், வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவார். இது முதல் விதி. விதி 2, ஒரு கிரகம் ராசி நிலையில் பலம் குறைந்தாலும் நவாம்ச நிலையில் பலம் பெற்றிருந்தால் சிறப்பான பலன்களை தரும். விதி 3, ஒரு கிரகம் நின்ற வீட்டிற்கு 8ஆம் ராசியில் சந்திரன் நின்றால் அந்த கிரகம் அவஸ்தை அடையும். விதி 4, 7ஆம் அதிபதியுடன் 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் பிரச்சனை ஏற்பட்டு திருமணம் நடக்கும். பிரச்சனை ஏற்பட்டு திருமணம் நடக்கும் அல்லது தாமத திருமணம் ஏற்படும் அல்லது கலப்பு திருமணம் ஏற்படும். சம்பந்தம்னாவே பார்த்தாவோ சேர்ந்தாவோ நட்சத்திர சாரம் வாங்கினாலும் 7ம் 8ம் சம்பந்தப்பட்டுட்டா, எப்படியாவது பார்த்தாலும் சரி, ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, சாரம் வாங்கினாலும் 7ஆவது பாவத்தோட 8ஆவது பாவாதிபதி சம்பந்தப்பட்டுட்டாருன்னா ஒன்று பிரச்சனை ஏற்பட்டு திருமணம் நடக்கும், அல்லது தாமத திருமணம் ஏற்படும், அல்லது கலப்பு திருமணம் ஏற்படும், அல்லது முறையற்ற திருமணம் ஏற்படும். முறையற்ற திருமணம்னா முறையில்லாமலே கட்டிக்குவாங்க. கல்யாணம்னா தெரியாது, திடீர் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதையும் எடுத்துக்கலாம். முறையே இல்லாத கட்டிக்குவாங்க. இந்த விதிகளுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை போட்டு விளக்கம் அளித்திடலாம். அடுத்து விதி என்ன 5, 9ஆம் அதிபதியின் சாரநாதர் பலம் இழந்தால் தந்தைக்கு ஆயுள் தோஷம். நட்சத்திரநாதர் 9ஆம் அதிபதியின் சாரநாதர் அல்லது நட்சத்திரநாதர் பலம் இழந்தால் அது தந்தைக்கு ஆயுள் கண்டம், ஆயுள் தோஷம் அப்படின்னு குறிக்கலாம். அடுத்து விதி எண் 6, 7ஆம் அதிபதி பலவீனமானால் வாழ்க்கை துணையினால் ஏற்றம் இல்லை. இப்போ இந்த விதிகளுக்கு பொருந்துற மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் நம்ம எடுத்திருக்கோம். அது போர்டில் பாருங்க. நான் இருந்தாலும் விளக்கம் சொல்றேன். இது பிறந்த தேதி 1/9/1997 மதியம் 2:10 PM. பிறந்த ஊர் தஞ்சாவூர். பெண் ஜாதகம் இது. இப்போ இந்த ஜாதகத்தை ஒப்பிட்டு இதுக்குண்டான ஒரு விளக்கங்கள் சொல்றேன் நான். இப்போ இதுல முதல் விதி பார்த்தீங்கன்னா, லக்கினம் அல்லது லக்கினாதிபதி 1, 5, 9ஆம் அதிபதிகளின் சம்பந்தம் அடையும் போது, இப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்கினம் தனுசு லக்கினம், லக்கினாதிபதி குரு. இந்த குரு வாங்கின கால் சந்திரனுடைய கால். 1ஆம் லக்கினாதிபதி குரு, 5ஆம் அதிபதி செவ்வாய். இப்ப செவ்வாய் குரு பாக்குறாரு. அப்ப 5ஆம் பாவமும் 1ஆவது பாவமும் சம்மந்தப்படுதா? 5ஆவது பாவம் 1ஆவது. முதல் விதி என்ன அப்படின்னா, 1, 5, 9ஆம் அதிபதிகள் லக்கினாதிபதியோட சம்பந்தப்பட்டா வலிமை அடைவார். அப்படின்னா அந்த ஜாதகன் திறமசாலியா இருக்கிறார். இந்த பொண்ணு ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, நல்ல திறமசாலியா இருக்காங்க. இந்த பொண்ணு வேலைக்கு போன பின்னால்தான் அந்த குடும்பமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துச்சு. இந்த ஜாதகருடைய வளர்ச்சிக்கு பிறகுதான் அந்த குடும்பமே நல்ல நிலைமைக்கு வந்துச்சு. இந்த ஜாதகர் நல்ல ஒரு சாதனையாளரா இருக்காங்க. 2வது விதி,
ஒரு கிரகம் ராசி நிலையில் பலம் குறைந்தாலும் நவாம்ச நிலையில் பலம் பெற்றிருந்தால் சிறப்பான பலன்களை தரும். இதுல பாத்தீங்கன்னா ராசி நிலையிலே அந்த குரு பாத்தீங்கன்னா அவர் பரிவர்த்தனை பெற்றிருக்காரு, நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனா நவாம்சத்துல அந்த குரு உச்சம். இந்த குருக்கு பாத்தீங்கன்னா ராசி நிலையில பலம் குறைஞ்சாலும் நவாம்சத்துல பலம் பெற்று இருக்கிறதுனால லக்கினம் வந்து வலுவாயிருக்கு. இப்ப இதுல 6வது விதி பாத்தீங்கன்னா 7வது பாவாதிபதி பலவீனமானால் வாழ்க்கை துணையால் ஏற்றமில்லைங்க. இதுல 7வது பாவாதிபதி புதன். அங்க பாத்தீங்கன்னா ராகுவோடைய சம்பந்தப்பட்டார். புதன் வாங்கின கால் வந்து சுக்கிரனுடைய கால். சுக்கிரன் நீசம் கண்ணில. அப்ப இதுல 7ஆம் பாவம் வீக் ஆயிருச்சு, லக்கினம் வலுத்து இருக்குது. இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா கணவன் வந்து ஒரு சின்ன வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான், சிம்பிளான வருமானத்துல தான் இருக்கான். ஆனா கணவன் மாதிரி 3 பங்கு வருமானம் இந்த பொண்ணு சம்பாதிக்கிறான். இந்த பொண்ணாலதான் அவனுக்கு கௌரவமே தவிர கணவனால இவளுக்கு வந்து பெரிய அனுகூலம் இல்லை. பட் ஆனா கணவன் மனைவி 2 பேரும் ஒரே ஒன்னா சேர்ந்து தான் வாழ்றாங்க. கணவன் தான் மனைவியை சார்ந்து வாழ்றான். இந்த பொண்ணு வந்து அப்பா அம்மாவையும் பராமரிச்சா, இப்ப கணவன் மாமனார் மாமியாரையும் பராமரிக்கிறான். ஏன்னா இந்த பொண்ணுக்கு அந்த லக்கினம் வலிமையா இருக்கிறதுனால பிறந்த வீட்டுக்கும் பெருமை, புகுந்த வீட்டுக்கும் பெருமைங்கிற மாதிரி இந்த பொண்ணுடைய ஜாதகம் அமைஞ்சிருக்குது. 3வது விதி, ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு 8ஆம் ராசியில் சந்திரன் நின்றால் அந்த கிரகம் அவஸ்தை அடையும். இதுல பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து குருவுக்கு 8ல சந்திரன். குருவுக்கு 8ல சந்திரனா இந்த குரு வந்து நவாம்சத்துல உச்சம் பெற்று வலுத்திருந்தாலும் சனியோடைய பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இந்த பொண்ணு வலிமையா இருந்தாலும் ஆனா வாழ்க்கையில நிறைய போராட்டங்களையும் அவஸ்தைகளையும் இந்த பொண்ணு அடைகிறான். திறமை இருக்குது, திறமை இருக்கிறதுனால அவ்வளவும் போராடி இந்த பொண்ணு வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு தான் வர்றா. ஆனா வந்து போராட்டம் சலிக்கல. ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை. இந்த பொண்ணுடைய திறமையும் சம்பாதனையும் கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கும். பட் ஆனா அந்த பொண்ணு அடையக்கூடிய துன்பங்களையும், ஏன்னா ஜோசியர்கிட்ட வந்து அந்த விஷயங்களை சொல்லிதானே நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி இருந்தும் இந்த பொண்ணு அவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறா. அது எதனால இப்படி சந்திக்கிறான்னா, இவ்வளவு வலிமையா இருந்தும் 8ல சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம் ஆயிருதா. லக்னாதிபதிக்கு ஜென்மம் முழுக்க சந்திராஷ்டமம். ஏன்னா லக்னாதிபதிக்கு 8லயே சந்திரன் வந்து அமைஞ்சிட்டதுனால ஜாதகத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் இவளும் சலிக்காம போராடி ஜெயிச்சுக்கிட்டே வர்றா. அடுத்தது 5வது விதி பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதியின் சாரநாதர் பலம் இழந்தால் தந்தைக்கு ஆயுள் தோஷம். இதுல பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி சூரியன், அவர் ஆட்சி பெற்ற மாதிரி இருக்கு. ஆனா அவர் வாங்கினது சுக்கிரன் காலு. சுக்கிரன் நீச்சமா இருக்கிறார். இப்போ 9வது பாவாதிபதி பலு கொஞ்சம் பார்த்தா சூரியன் ஆட்சின்னா நம்ம எடுத்துக்க கூடாது. சூரியன் 9ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதி சம்பந்தம். சூரியன் சந்திரன் ஒரே ராசி. சூரியன் வாங்கின கால சுக்கிரன் நீச்சம். இப்போ 9வது பாவம் வலு குறைஞ்சிருச்சுங்களா. சாரநாதர் கட்டுட்டாரா. இந்த பொண்ணுக்கு அவருடைய அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்போ உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவர் பொழைப்பாராங்கிறதே கொஞ்சம் டவுட் ஆகி போயிடுச்சு. அந்த நேரத்துல தான் இந்த பொண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணலான்னு கொஞ்சம் மும்புறமா பொருத்தம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து இந்த பொண்ணும் அவங்க அம்மா ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறதுக்காக கடைக்காரர்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டாங்க. சத்தம் போட்டு சண்டை கட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த சண்டையை சமாதானம் பண்றதுக்கு இந்த பொண்ணு போய் சமாதானம் பேசும்போது இந்த பொண்ணுக்கு காதல் வந்துருது. அப்புறம் அந்த காதல் தான் நிறைவேறி கல்யாணம் ஆச்சு. ஒரு சின்ன பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போய் கல்யாணமாவே அதை அமைஞ்சு போச்சு. இது காதல் வந்துச்சு. பட் ஆனா இது என்ன பார்த்த உடனே காதலுங்க மாதிரி இல்லாம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக போச்சு. இந்த பொண்ணு அவங்க அம்மா ஒரு செல்போன் கடைக்கு போய் செல்போன் வாங்குச்சு. அந்த செல்போன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு திருப்பி கடையில போய் அந்த போனை போட்டுட்டு அந்த அம்மா சத்தம் போட்டு வந்துருச்சு. மறுநாள் இந்த அம்மா வந்து இப்படி சொல்லி பிடிச்சாட்டு இந்த பொண்ணு போய் சமாதானம், எங்க அம்மா பேசுறதுக்காக கோவிச்சிக்காதீங்க அப்படின்னு அந்த கடையில போய் யார் அன்னைக்கு சேல்ஸ்மேனு கேட்டு சமாதானம் பேசும்போது அந்த சேல்ஸ்மேனுக்கு இந்த பொண்ணுக்கும் லவ் ஆயிடுச்சு. சேல்ஸ்மேன் இந்த பொண்ணு விலைக்கு வாங்கிருச்சு. அத ஒரு 10 நிமிஷம் போன வாங்குச்சு. பொண்ணு போன வித்தவன வாங்குச்சு. அது வந்து காதலாகி கல்யாணத்துல முடிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா அதுல என்னன்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் மும்முரமா பார்த்துட்டு இருந்தாங்க, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த காதல் மலரவும் பொண்ணு வெளியில மாப்பிள்ளை பார்க்கறத விட்டுட்டு இந்த காதலுக்கே முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் எப்ப நடந்தது அப்படின்னா 2022 பிப்ரவரியில திருமணம். 5 காதலுக்கு உண்டான இடம், 11 கல்யாணத்துக்கு உண்டான இடம். அது வந்து என்னன்னா இவங்க ஆனா வெளியில மாப்பிள்ளை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஃபைனல் ஆனது காதல் கல்யாணம் தான். அப்படி கல்யாணம் அமைஞ்சுது. அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசத்துல அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. ஏன்னா அதுல 9ஆம் அதிபதி பிரச்சனைக்குள்ளரா இருந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க மும்பரமாவே ஜாதகம் பார்த்தாங்க. ஆனா ஜாதகத்தை விட காதல் வந்து முக்கியத்துவமாகி கல்யாணம் அமைஞ்சிருச்சு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 6 விதிகளுமே இந்த ஜாதகத்துல பொருந்தி வர மாதிரி இருக்கு. இந்த ஜாதகத்துல இருந்தா அந்த விதிகளை தேர்ந்தெடுத்தேன். பட் ஆனா ஒரு ஜாதகத்தை வச்சு இந்த விதிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி எடுத்தோம். பட் இது போல இன்னும் சில விதிகளை வந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இதுவரைக்கும் பேச வாய்ப்பளித்த
சங்கத்தின் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்த அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும், ஜோதிட மகான்களுக்கும், ஜோதிட பேராசிரியர்களுக்கும் நன்றி கலந்த பாராட்டையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மென்மேலும் ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் வந்து எமது கருத்தரங்கை சீரும் சிறப்புமாக நடத்துமாறு பணிவன்போடு, தாழ்ந்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதை தலைமையேற்று நடத்தக்கூடிய திரு சந்திரகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.